முன்னாள் ஜனாதிபதிகள் யாழ்ப்பாணம் வந்த நேரம் போராட்டம். இன்று அனுர வந்த நேரம் பெரும் வரவேற்பு. துப்பாக்கியுடன் சிக்கிய போலீஸ் வேடமிட்ட நபரால் பரபரப்பு. பலாலியில் வீதியில் உடற்பயிற்சி செய்த ஜனாதிபதி அனுர. நீதிமன்றம் இளங்குமரன் எம்பிக்கு பிறப்பித்த உத்தரவு. தமிழீழ ஆதரவாளர்களால் பௌத்த அடையாளங்கள் இல்லாமலாக்கப்படுகின்றதா? கலகம தேரரின் சர்ச்சைக்குரிய குற்றச்சாட்டு. துபாயில் மறைந்திருந்த பாதாள உலக குழுவினர் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டனர். 500 மில்லியன் ரூபாய் நிதி முறைகேடு, பிரதமருக்கு எதிராக எதிர்க்கட்சியின் முறைப்பாடு. செய்திகளை தொடர்ச்சியாக தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்ட் அப்டேட்ஸ் சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களையும் கீழே பதிவிடலாம். தைப்பொங்கல் நிகழ்வுகளுக்காகவும் மக்கள் சந்திப்புகளுக்காகவும் ஜனாதிபதி அனுர வடபகுதிக்கு விஜயம் செய்துள்ள நிலையில் இதுவரை இலங்கையில் இல்லாத அளவுக்கு ஜனாதிபதி அனுரவுக்கு மக்கள் தமது ஆதரவை வழங்கி வரவேற்றுள்ளனர். முன்பு ஜனாதிபதிகளாக இருந்த மகிந்த, மைத்ரி, கோட்டா, ரணில் என்று யார் யாழ்ப்பாணம் வந்தாலும் ஆர்ப்பாட்டங்களாலும் கருப்பு கொடிகளாலுமே மக்களின் எதிர்ப்பு இருக்கும். ஆனால் இன்று அனுர வரும் நேரம் மக்கள் உற்சாகமாகவும் சந்தோஷமாகவும் வரவேற்றுமை ஆட்சியின் மாற்றத்தை வெளிப்படுத்தியுள்ளது. இதுவரை அனுர யாழ்ப்பாணம் வந்த எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த தரப்புகளாலும் எதிர்ப்பு காட்டப்படவில்லை என்பதோடு அமைதியாக உற்சாக வரவேற்பு மட்டுமே வழங்கப்பட்டு வருகின்றது. இம்முறை தமிழ் மக்கள் ஜனாதிபதி அனுரவை மகிழ்ச்சியாக வரவேற்றுள்ளதோடு ஜனாதிபதி அனுர யாழ்ப்பாணம் பலாலி வீதியில் நடைபயிற்சியில் சாதாரணமாக நடந்து செல்லும் காணொளி பலராலும் பகிரப்பட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. கல்வி சீர்திருத்தங்களுக்காக ஒதுக்கப்பட்ட 500 மில்லியன் ரூபாய் நிதி தவறான முறையில் பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் வீணாக செலவழிக்கப்பட்டுள்ளதாகவும் கல்வி அமைச்சருக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தலைமையிலான குழுவினர் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் குறித்த முறைப்பாட்டை செய்துள்ளனர். கையூட்டல் ஊழல் ஆணைக்குழுவில் கையூட்டல் தொடர்பான முறைப்பாடுகளை மட்டும்தான் செய்ய வேண்டுமா? நிதி முறைகேடு மற்றும் நிதி வீணடிப்பு தொடர்பாகவும் முறைப்பாடு அளிக்கலாம். அந்த அடிப்படையிலேயே 500 மில்லியன் ரூபாய் நிதி வீணடிக்கப்பட்டது குறித்து முறைப்பாடு செய்துள்ளோம் என முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். கல்வி அமைச்சிற்கு பொறுப்பான அமைச்சர் என்ற முறையில் இந்த நிதி வீணடிப்பிற்கு பிரதமர் ஹரணி அமரசூரியவே முழுமையாக பொறுப்பேற்க வேண்டும் என்றும் கல்வி சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்தும் போது ஒரு வெள்ளை அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு அது குறித்து சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினருடனும் விரிவான கலந்துரையாடல் நடத்தப்பட்டிருக்க வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கொழும்பு புறக்கோட்டையில் ஒரு விடுதிக்கு அருகில் சந்தேகத்திற்கிடமான முறையில் சுற்றித் திரிந்த ஒரு பெண் நேற்று மாலை காவல் ஆய்வாளர் சீருடையில் துப்பாக்கியுடன் சுற்றித் திரிந்ததாக கொழும்பு மத்திய பிரிவு குற்றப்புலனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது. சந்தேகத்திற்குரிய காவல் அதிகாரி துப்பாக்கியுடன் இருப்பது தெரியவந்ததை தொடர்ந்து குறித்த பிரிவின் துணை பரிசோதகர் உள்ளிட்ட அதிகாரிகள் குழு சோதனைகள் மற்றும் நடவடிக்கைகளை மேற்கொண்ட நேரம் அவர் காவல் ஆய்வாளர் அல்ல என்பது தெரியவந்துள்ளது. சந்தேக நபர் காவல் ஆய்வாளர் சீருடையில் இருந்ததாகவும் கைத்துப்பாக்கி வகையைச் சேர்ந்த துப்பாக்கியை வைத்திருந்ததாகவும் கைத்துப்பாக்கி மரப்பலகையால் செய்யப்பட்டிருப்பதும் சோதனையின் போது தெரியவந்துள்ளது. சந்தேக நபர் காவல் ஆய்வாளர் அளவிலான விளையாட்டு சீருடையை அணிந்திருந்ததோடு அவரது தேசிய அடையாள அட்டை மற்றும் ஓட்டுநர் உரிமம் தொலைந்து போனதாகவும் பேராதனை காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். ஆனால் சந்தேக நபருக்கு சொந்தமான அடையாள அட்டை அவரிடம் காணப்பட்டது என்று காவல் பிரிவு தெரிவித்துள்ள நிலையில் இவரின் பின்னணி என்ன என்பது தொடர்பில் விசாரணைகளை தொடர்வதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. நாட்டில் பல குற்றங்களில் நேரடியாக ஈடுபட்ட 2 சந்தேக நபர்களும் கடந்த 2024ஆம் ஆண்டு அரச நிதியை தவறான முறையில் பயன்படுத்தி துபாய்க்கு தப்பிச் சென்ற ஒரு பெண்ணும் நேற்று பண்டாரநாயக விமான நிலையத்திலிருந்து அழைத்து வரப்பட்டுள்ளனர். அபுதாபி சர்வதேச காவல்துறை மற்றும் துபாய் காவல்துறையினர் கடந்த சில நாட்களில் இன்டர்போலுக்கு தொடர்பு கொண்டு தகவல் அளித்ததை தொடர்ந்து இலங்கை காவல்துறையினரால் பெறப்பட்ட சிவப்பு அறிவிப்பு மற்றும் நாடு கடத்தல் சட்டத்தின் கீழ் நிறுவப்பட்ட சர்வதேச தொடர்புகள் ஊடாக சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். எல்பிட்டியவைச் சேர்ந்த 52 வயதுடைய ஒருவரும் கந்தானியைச் சேர்ந்த 30 வயதுடைய ஒருவரும் கல்கிசையைச் சேர்ந்த 56 வயதுடைய ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழீழ கோட்பாட்டுவாதிகளால் வடக்கு கிழக்கில் உள்ள பௌத்த அடையாளங்கள் இல்லாமலாக்கப்பட்டு வருவதாகவும் அவற்றை மீள பெற்றுக்கொள்ள முடியாத நிலை உண்டாகலாம் என்றும் கலகம குசலதம்ம தேரர் குற்றம் சாட்டியுள்ளார்.
மகாநாயக்க தேரர்கள் இது தொடர்பில் அவதானம் செலுத்தி கல்வி மறுசீரமைப்பிற்கு முக்கியத்துவம் வழங்கியது போல தலையிட வேண்டும். அவ்வாறு நடக்காவிட்டால் வடக்கு கிழக்கில் பல இடங்களை நாம் இழக்க நேரிடலாம். எதிர்காலத்தில் யாழ்ப்பாணம் மற்றும் திருகோணமலைக்கு செல்ல முடியாத சூழலும் உண்டாகலாம். கந்தரோடை விகாரையை சர்வமத மத்தியஸ்தானமாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதற்கு தொல்லியல் திணைக்களமும் உதவி செய்து வருகின்றது. தேரர்கள் வசிக்கும் பகுதியும் புராதன விகாரைகள் காணப்படும் பகுதிகளையும் பிரிப்பதற்கான மதில் கட்டுவதற்கான வேலைகள் நடைபெறுகின்றன. கந்தரோடி விகாரையில் இன்றும் ஒரு தேரருக்கு இருக்க முடியாத சூழல் காணப்படுகின்றது. பௌத்தர்கள் என்ற வகையில் நாம் வெட்கி தலை குனிய வேண்டியுள்ளது என தெரிவித்துள்ளார். இவை அனைத்தும் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டை மீறிய செயற்பாடுகளா என குறித்த தேரர் கேள்வி எழுப்பியுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் கருணைநாதன் இளங்குமரனை எதிர்வரும் 20ஆம் திகதி நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. கடந்த வருடம் கார்த்திகை 29 அன்று வெள்ள அனர்த்தம் காரணமாக மக்கள் தங்க வைக்கப்பட்ட பரந்தன் இந்து மகா வித்தியாலய இடைத்தங்கல் முகாமில் உள்ள மக்களுக்கு சுகாதார பரிசோதகரின் அனுமதியின்றி உணவு வழங்க முற்பட்ட போது அதனை தடுத்த கிராம சேவையாளர் மீது தாக்கியதாக தெரிவித்து கிராம சேவையாளரால் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது. குறித்த வழக்கு நேற்று பதில் நீதவான் எஸ். சிவபால சுப்பிரமணியம் முன்னிலையில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது கிராம சேவையாளர் சார்பாக ஜனாதிபதி சட்டத்தரணி M.A. சுமந்திரன் முன்னிலையாகியிருந்தார். இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் இன்றைய தினம் நீதிமன்றில் முன்னிலையாகாத நிலையில் அவர் சார்பாக சட்டத்தரணி ஒருவர் முன்னிலையானார். நேற்றைய தினம் ஜனாதிபதியின் நிகழ்வில் கலந்து கொண்டதால் வர முடியவில்லை என தெரிவித்திருந்தார். எதிர்வரும் 20ஆம் திகதி அன்று வழக்கு தவணையிடப்பட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனை மன்றில் முன்னிலைப்படுத்துமாறு நீதவான் காவல்துறை தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. அடுத்த 36 மணித்தியாலங்களுக்கு செல்லுபடியாகும் வானிலை அறிக்கையை வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ளது. அடுத்த 36 மணி நேரத்தில் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளதோடு நுவரெலியா மாவட்டத்தில் சில இடங்களில் காலை வேளையில் உறைபனி பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் இந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேற்கு சப்ரகமுவ, மத்திய, வடமேற்கு, வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் காலை வேளையில் மூடுபனி நிலவும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. போதைப்பொருள் உள்ளிட்ட சட்டவிரோத விவகாரங்களுடன் தொடர்புள்ள அரசு அதிகாரிகள் தற்போது முதல் அதிலிருந்து விடுபட வேண்டும். இல்லாவிட்டால் அரசு துறையிலிருந்து உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க எச்சரிக்கையை யாழ்ப்பாணத்தில் விடுத்துள்ளார். முழு நாடும் ஒன்றாக தேசிய வேலை திட்டம் ஜனாதிபதி தலைமையில் யாழ்ப்பாணத்தில் இன்று நடைபெற்றுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க, பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால, அமைச்சர் சந்திரசேகர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இங்கு கருத்து தெரிவித்த ஜனாதிபதி, நாட்டில் வியாபித்திருக்கும் போதைப் பொருளை ஒழிக்கும் விசேட வேலை திட்டத்திற்காக நாங்கள் இன்று இங்கு கூடியிருக்கிறோம். சக்தி மிக்கதும் பலமானதுமான ஒரு பொருளாதாரத்தை உருவாக்க வேண்டியே எங்களுடைய அரசாங்கம் கடுமையாக வேலை பார்த்து வருகின்றது. எமது நாட்டில் இருக்கும் பெற்றோர்களுக்கு தங்களுடைய பிள்ளைகள் தொடர்பில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு உண்டு. ஆனால் இந்த விஷ போதைப் பொருளால் அந்த கனவுகள் காணாமல் போய்கொண்டிருக்கின்றது உங்களுக்கே தெரியும். இந்த போதைப் பொருள் வர்த்தகத்தினால் சம்பாதித்த பணத்தை கொண்டு இந்த அரசாங்கத்தை வீழ்த்த நினைக்கின்றார்கள். அது எங்களுக்கும் தெரியும். கைது செய்யப்பட்டு சிறைச்சாலைக்குள்ளே இருக்கும் கைதிகள் போதைப் பொருள் வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். போதைப் பொருளை ஒழிக்கும் திட்டத்தில் நமது போலீசார் கடுமையாக ஈடுபட்டு வந்தாலும் ஒரு சில போலீசார் இதற்கு விதிவிலக்காக போதைப் பொருள் வர்த்தகர்களுடன் பணத்திற்காக இணைந்து செயற்படுகின்றனர். அரசு துறையிலும் கூட பல அதிகாரிகள் இந்த போதைப் பொருளுக்கு இடையாகி அண்மையில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். நாட்டில் இந்த அளவுக்கு போதைப் பொருள் வர்த்தகம் வியாபிக்க அரசியல்வாதிகளின் துணை இருந்தது. பல அரசியல்வாதிகளின் பின்னணியில் இந்த போதைப் பொருள் வர்த்தகம் விஸ்வரூபம் எடுத்துள்ளது. சில பகுதிகளில் உள்ள அரசியல்வாதிகள் போதைப் பொருளின் பெயரால் அடைமொழி வைத்து அழைக்கப்பட்டார்கள். சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டிய இடத்தில் உள்ளவர்களும் இதற்கு இலக்காகி இருக்கின்றார்கள் என்பது கவலை என்றும், போதைப் பொருள் தொடர்பானவர்களுடன் தொடர்பை நிறுத்துங்கள், இல்லையென்றால் அரச உத்தியோகத்தை விட்டுவிடுங்கள் என்றும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.